பொறுமையின் சிகரமாக, சிரிப்புக்கு சொந்தக்காரராக, இன்றைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினராக, மிக விரைவில் தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சராக அமர உள்ள கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு டிடிவி தினகரன் அவர்களையும் வணங்கி, மாண்புமிகு அம்மா சின்னம்மா டிடிவி தினகரன் ஆகியோருடைய சார்பாக நடைபெறும் பாரத் ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 100 இன்றைக்கு எடப்பாடி கிட்ட போயிருந்தா 500 கோடிக்கு டெண்டர் கிடைக்கும். ஆனால் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தியாக உருவமாக இங்கு நின்று கொண்டிருக்கும் அவர்கள் அத்தனை பேருமே சொன்ன ஒரே வார்த்தை, எங்களுக்கு 500 கோடி டெண்டர் முக்கியம் அல்ல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் தமிழக மக்களும் தான் முக்கியம் என்பதற்காக பணத்தை சுத்தம் என மதித்து தூக்கி எறிந்து இன்றைக்கு இந்த கழகத்திற்காக புதிய வரலாற்றை எழுதி கொண்டிருக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மிக விரைவில் இதைவிட மாண்புமிகு இடத்தில் நம்முடைய பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் உங்கள் அனைவர் உதவியுடன் அமர உள்ள மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அருமையாக சொற்பொழிவு ஆற்றக்கூடிய என் அருமை சகோதரர் எஸ் மாரியப்பன் கென்னடி எம்எல்ஏ அவர்களே, மேடையில் வீற்றிருக்கும் எனக்கு முன்னால் உரையாற்றிய அண்ணன் இப்ராஹிம் அவர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே என்பதுதான் அம்மாவுடைய வாக்கு. அம்மாவை வாழ வைத்த அதே தெய்வமாக நின்ற தாய்மார்கள் இன்றைக்கு சின்னம்மா பின்னாலும் துணை பொதுச் செயலாளர் பின்னாலும் இத்தனை பேரும் அணிவகுத்து நிற்கும் போது இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் என்ற சரித்திரத்தை, நமது வெற்றி நாளை சரித்திரம் சொல்லும் என்கிற சரித்திரத்தை உருவாக்கி, அதை விட சந்தோஷம் எனக்கு பெண்களை பார்க்கும்போது உண்மையான புன்சிரிப்போட இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மகளிரை பார்க்குறேன். அதிமுகவில் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சரி, ஒரு ஆளுங்கட்சியாக இருக்குது, அதில் ஏதாவது வருமானம் வருங்கிறதுக்காக அங்கே இருக்கிறாங்க. ஆனால் எந்த வருமானத்தையும் எதிர்பார்க்காமல் என் அருமை சகோதரிகள் ஒரு நல்ல நோக்கத்துடன் நிச்சயமாக மீண்டும் அம்மாட்சி அமர வைப்போம் என்ற சபதத்துடன் இன்னைக்கு இத்தனை பேரும் வந்து எங்களுக்கு உறுதுணையா இருக்கும் போது, நீங்கள் இருக்கும் போது எங்களை அசைக்கவோ ஆட்டவோ ஒரு ஜெயக்குமார் அல்ல 1000 ஜெயக்குமார் வந்தாலும் முடியாது என்று கூறிக்கொண்டு, அதே போல இங்க இருக்கிற இளைஞர் பட்டாலும் இள ரத்தம் தான் இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நான் வாட்ஸ்அப்பை பார்த்து அசந்து போறேன். நம்முடைய ஐடி விங்ல இருக்கிற சகோதரர்களும் சரி, நம்முடைய சகோதரர்களும் சரி, ஒரு விஷயத்தை ஒண்ணு இல்லைங்க, குக்கர் சின்னம் 8:45 மணிக்கு தரப்படுது. அதுவும் போனா போகுது, நாங்க கேட்டது எதுவுமே கொடுக்காம 8:45க்கு நான் பார்க்கிறேன். நம்முடைய மாவட்டம், நம்முடைய துணை பொதுச் செயலாளர், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க தேர்தல் ஆணையத்தில் காத்திருக்காங்க. தேர்தல் ஆபீஸ்ல 8:45க்கு குக்கர் சின்னம் வருது. 8:50க்கு பார்க்கிற வாட்ஸ்அப்பை திறந்தா குக்கர் விசில் தான் வாட்ஸ்அப் பூரா அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஆர்வத்துடன், அந்த ஒரு உத்வேகத்துடன் இவ்வளவு பேர் இங்க திறந்து நிற்கும் போது, நாம் ஆளும் கட்சி அல்ல, மத்தியில் இருக்கிற கட்சியினுடைய அவர்கள் தயவை பெற்றவர்கள் அல்ல, எங்களால் உங்களுக்கு நிச்சயமாக பண உதவி செய்யக்கூடிய இடத்தில் நாங்கள் இல்லை, அரசாங்க உதவி செய்யக்கூடிய இடத்தில் நாங்கள் இல்லை, ஆனால் நிச்சயமாக எதிர்காலத்தில் நீங்கள் தான் அமர வேண்டும் என்று உங்களால் ஆதரவு கொடுக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோமே, அந்த ஒன்றுக்காகவே நான் உங்கள் அத்தனை பேருக்கும், மேடையில் வீற்றிருக்கும் கழக முன்னோடிகளுக்கும், இங்க வருகை புரிந்திருக்கும் அத்தனை பேருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், காவல்துறையினருக்கும், சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, புரட்சி தலைவருடைய பிறந்த நாள் 102 வயதானாலும் இன்னும் அவரை நாம் எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர். திராவிட முன்னேற்ற கழக வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையானவர் புரட்சி தலைவர் தான். அவர் தன்னுடைய படங்கள்ல உதயசூரியன் பெயர் வச்சு நடித்தார். அண்ணாவுடைய கட்சி கொடியை அன்றைக்கு படங்களில் காண்பித்தார். இத்தனைக்கும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி, அண்ணா தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் மலர்ந்து தேர்தலை எதிர்நோக்கி இருக்கும்போது காங்கிரஸ் ரொம்ப கெடுபடியாக இருப்பாங்க. புரட்சி தலைவர் படத்தில் திமுகங்கிற வார்த்தை வரக்கூடாது, திராவிட கட்சியை காட்டக்கூடாது, திமுக கொள்கையில் பேசக்கூடாதுன்னு இருப்பாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீ நேரடியாக சொன்னாதானே என்னை தடுக்க முடியும்னு ஹீரோ பேரை உதயசூரியன் வச்சார். அண்ணாவுக்கு கிடைத்த அந்த சின்னத்தை சொன்னார். ஒரு ஹீரோ பேர் உதயசூரியன் இருக்கும்போது யாரால் அதை மாற்ற முடியாது. எங்கே பாட்டு பாடுதா? சரி, சரி சரி பேரை வச்சார். அதன் பிறகு என்ன பண்ணார்? அண்ணாவுடைய கொடி கருப்பு சிவப்பு, பரவாயில்ல, கருப்பு சிவப்பு உருவாக்கப்படுது. இப்போ மாதிரி நமக்கு வாட்ஸ்அப் காலம் இல்லை, இப்போ மாதிரி நமக்கு டிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒன்று மேடையில் சொல்லணும், இல்லைன்னா நம்ம வந்து பத்திரிகையில் சொல்லணும். புரட்சி தலைவர் என்ன பண்ணார்? அண்ணா கூட ஒரு மேடையில் சொல்லியிருப்பார், நான் ஒரு கருத்தை மேடையில் பேசினா ஒரு 10,000 பேருக்கு போகும்,
ஆனா என் தம்பி புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் படத்தில் பேசினால் தமிழக மக்களுக்கே போகும்னு சொல்லியிருக்காரு. அதனால புரட்சி தலைவர் என்ன பண்ணார், அண்ணாவுடைய கொடி கருப்பு சிவப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக தன் படத்துல ஒரு பாடலை வைத்தார். கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு, கொடுத்தவன் கரமோ தாமரை பூன். அன்னைக்கு இருந்த காங்கிரஸ்காரங்க கிண்டல் பண்ணாங்க. கூந்தல் கருப்பா தானே இருக்கும், குங்குமம் சிவப்பா தானே இருக்கும், புது கருத்தை எம்ஜி ராமச்சந்திரன் பாடுறாரு. எல்லாருக்கும் தெரியும் கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு. ஏன் அந்த பாட்டை தலைவர் வைத்தார் என்றால், தன்னுடைய அண்ணன், தன் இதய தலைவராக ஏற்றுக்கொண்ட பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய கொடி, அந்த கொடி மக்களிடத்தில் போய் சேர வேண்டும். ஆகவே இதை மக்கள்கிட்ட கொடுக்கும் போது சென்சார் கட் பண்ணக்கூடாது. ஆகவே இந்த பாடலை வைத்து கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு, கொடுத்தவன் கரமோ தாமரை பூ என்று திமுக கொடியை தன் படங்களில் பிரச்சாரம் செய்து திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு எப்பவுமே அண்ணா திமுக வரலாறு கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு தலைவர் உறுதியா இருக்கார். அண்ணா முதலமைச்சர் மிக குறுகிய காலகட்டத்தில் அண்ணா உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போறார். அண்ணா இறக்கும் போது யாரையும் அடுத்த தலைவரா அறிவிக்கல, தன்னுடைய வாரிசா அண்ணா யாரையும் உருவாக்கல. என்ன செய்வதுன்னு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு குழப்பம். அன்னைக்கு இருந்த 50 தலைவர்களில் திரு கருணாநிதி இன்னைக்கு கிடையாது. இதே ராபின்சன் பூங்காவில் திமுக தன்னுடைய கட்சியை தொடங்கிய போது இருந்த 50 தலைவர்களிடத்தில் திரு கருணாநிதி கிடையாது. நாவலர் இருந்தார், மதியழகன் இருந்தார், சத்தியவாணி முத்து போன்ற அந்த பெரியவர்கள் இருந்தாங்க. அப்ப திமுக உள்ள குழப்பம். அண்ணாவும் யாரையும் கை காட்டல. நம்ம கஷ்டப்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கோம், காங்கிரஸ் ஆட்சியை ஒழிச்சு இருக்கோம், இந்த ஆட்சி போயிடக்கூடாது, யாரை முதலமைச்சரா உட்கார வைப்பது என்ற குழப்பம் வந்த போது நாவலர் பேரை நிறைய பேர் சொன்னாங்க, நாவலர் நெடுஞ்செழியன் பேரை. ஆனால் திரு கருணாநிதி என்ன பண்ணார்னா, புரட்சி தலைவரை சந்தித்து இந்த வாய்ப்பை நண்பருங்கிற முதல்ல நீ எனக்கு வேணா, தலைவருக்கு இன்னைக்கு அரசியல் ஆசை கிடையாது. அவர் எனக்கு அரசியல் ஆசை இருந்தா பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்து எனக்கு பிறகு கட்சியின் தலைவரும் நீதான், எனக்கு பிறகு தமிழகத்தின் முதலமைச்சரும் நீதான் என்று பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவரை கை காமிச்சிருப்பாரே தவிர வேற யாரையும் கை காட்டிருக்க மாட்டார். அந்த சூழ்நிலை வரும்போது தான் புரட்சி தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் நம்பினார். என் ஆத்மார்த்தமான நண்பன் என்பதனால் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டு அண்ணாவுடைய பாடுபட்டு வளர்த்த கட்சி ஆட்சியில் அமர்ந்திருக்கும், இந்த ஆட்சி போயிடக்கூடாது, காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக அத்தனை பேரையும் கூப்பிட்டு திரு கருணாநிதியை முதலமைச்சராக உட்கார வைத்தார். இதே சூழ்நிலை தான் எப்படி உலகத்திலேயே முட்டி போட்டு முதலமைச்சரான ஒரே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எப்படி உட்கார்ந்து இருக்காரோ, யாராவது முட்டி போட, நம்மளாம் ஸ்கூல்ல தப்பு பண்ணா முட்டி போட வைப்பாங்க, தப்பு பண்ணா முட்டி போடுவோம், முட்டி போட்டே ஒருத்தர் முதலமைச்சராக இருக்காருன்னா இது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டமா இருக்கணும். இப்படிதான் அன்னைக்கு திரு கருணாநிதி அவர்கள் திரு புரட்சி எப்படி சின்னம்மா அன்னைக்கு உட்கார வச்சாங்களோ அதே போல இன்னைக்கு புரட்சி தலைவர் தயவால் வந்தார். வந்த கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சு, தலைவரை கட்சியை விட்டு வெளியேற்றுறாங்க, அவருடைய மகனை வாரிசா கொண்டு வரார். மக்கள் வரிப்பணம்லாம் எங்க போகுதுன்னு கணக்கு கேட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெளியேற்றப்படுகிறார். தலைவர் வெளியில வராரு, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறார். இதே ஆர்கே நகர் இடைத்தேர்தல் போல் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேவர் அவர்களை நிற்க வைத்து இரட்டை இலை சின்னம் ஒரு சுயேட்சைக்கு அன்னைக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் மிகப்பெரிய வெற்றி பெற்று அதன் பிறகு 10 ஆண்டு காலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க. திடீர்னு புரட்சி தலைவர் இறந்து போறார். தலைவரும் யாரையும் வாரிசா அறிவிக்கல. அந்த சூழ்நிலையில ஜானகி அம்மானியும் பிரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் போது நிறைய பேர் இன்னைக்கு எப்படி இந்த எடப்பாடி பக்கத்துல அத்தனை பேர் நிக்கிறாங்களோ அன்னைக்கு 90% பேர் ஜானகி அம்மா பக்கம் இருந்தாங்க, 10% பேர் தான் அம்மா பக்கம் இருந்தாங்க. ஆனா தொண்டர்களும் மக்களும் அன்னைக்கு அம்மா பக்கம் இருந்தாங்க. இன்னைக்கு எப்படி நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பின்னால் தொண்டர்களும் மக்களும் இருக்காங்களோ அதே போல இன்னைக்கு அம்மா பின்னால் கட்சியில பொறுப்புல இருந்தவங்க எல்லாம் ஜானகி அம்மாட்ட இருந்தாங்க, தொண்டர்களும் மக்களும் அம்மா பின்னாடி இருந்தாங்க. தேர்தல் நடைபெறுது, ஜானகி அம்மா தோத்து போது, அம்மா வெற்றி பெறுகிறார். அதன் பிறகு இரட்டை இலை சின்னத்தை மீட்கிறார், கட்சி ஆபீஸை மீட்கிறாங்க. அதுக்கப்புறம் மாபெரும் புரட்சி தலைவி அம்மா உலகமே போட்டக்கூடிய முதலமைச்சராக வாழ்ந்த சரித்திரம் தான் அண்ணா திமுக. இன்னைக்கு அதே நிலைமை தானே. இப்ப சொல்றேன், இவ்வளவு மகளிர் இருக்கீங்க, நான் ஒரு விஷயத்தை சொன்னாதான் எனக்கு மனசாரும். ஏன்னா அம்மா ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ 75 நாளும் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தவன் தான். நான் வணங்குற தெய்வத்தின் மேல் ஆணையாக சொல்றேன், அம்மா மரணத்தில் எந்த மர்மமும் கிடையாது. அம்மா சேர்ற அன்னைக்கு முதல்ல முடியாம போய் சேர்ந்தது உண்மை. அதன் பிறகு லண்டன் டாக்டர் வந்த பிறகு, சிங்கப்பூர் டாக்டர் வந்த பிறகு, டெல்லியில இருந்து எய்ம்ஸ் டாக்டர் வந்த பிறகு 75 நாள் அங்க இருந்திருக்கேன். நான் வணங்குற முருகன் மேல் சத்தியமா சொல்றேன், படிப்படியா குணமடைந்தது உண்மை, வார்டுக்கு வந்தது உண்மை. கடைசி நேரம் அந்த ஹார்ட் அட்டாக் தான் நம்ம அம்மாவை நம்மகிட்ட கொண்டு போச்சு. எங்க ஒருத்தர் அழிக்கிறதுக்காக 75 நாள் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சிருப்போம்.
அதுவும் சின்னம்மா நினைப்பாங்களா? கல்யாணம் ஆகி சின்ன வயசுல அம்மா வந்து பார்த்தாங்க. சின்னம்மா சில வருஷம் கூட ஆகல. அண்ணன் எம்மனுக்கும் சின்னம்மாவுக்கும் கல்யாணம் ஆகி எந்த நிமிஷம் அம்மா பார்த்தாங்களா? அம்மாக்கு அன்னைக்கு யாருமே இல்ல. சமீபத்தில் தந்தி டிவியில கூட அம்மாவுடைய வரலாறு படிச்சிருப்பீங்க. அம்மாவுடைய குடும்பம் 84லயே அரசியலுக்கு போறதால எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா தனியா இருந்தாங்க. அந்த நேரத்தில் சின்னம்மா வராங்க. அதன் பிறகு சின்னம்மா என்ன பண்ணாங்க? தன் கணவர் கூட வாழணும்னு நினைக்கல, தனக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கல, தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கல. இனி என் வாழ்நாள் பூரா என் அக்கா தான் என்று 34 வருஷம் அம்மா கூட வாழ்ந்த சின்னம்மா அவங்களை அழிக்க நினைப்பாங்களா? அம்மாவுக்கு என்ன பவர் இருந்ததோ அந்த பவர் தான் கார்டன். நான் கேட்கிறேன், இந்த தொகுதி மந்திரி ஜெயக்குமாரை கேட்கிறேன், அம்மா இறந்த பிறகு வந்தீங்களேப்பா கார்டனுக்கு வரிசை கட்டிக்கிட்டு, திருப்பதி பெருமாளை கூட அப்படி உருண்டு கும்பிட்டுருக்க மாட்டீங்க. 4 எம்எல்ஏ மாடெல்லாம் நிக்கிறோம், உருண்டு உருண்டு கும்பிட்டீங்களப்பா சின்னம்மாவை. அன்னைக்கு அந்த குடும்பம் யாருன்னு தெரியலையா? 122 எம்எல்ஏக்களை மறுநாள் நான் சின்னம்மா சந்திக்க போயிருந்தேன் பரப்பநகரகார். ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு விஷயத்தை சின்னம்மா சொன்னாங்க. நான் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சனோ, யாரையெல்லாம் வாழ வச்சனோ, அவங்கெல்லாம் நன்றி மறந்து துரோகிகள் ஆயிட்டாங்க. ஆனா நான் யாருக்கு எதுவுமே செய்யலையோ, இன்னைக்கு நீங்கெல்லாம் என் பக்கம் நிக்கிறீங்க. இனி என் வாழ்க்கை பூரா உங்களுக்காக வாழ்வதுதான் என் கடமை என்று கண்ணீருடன் சொன்னார் சின்னம்மா. அந்த ரணம் எனக்கு அன்னைக்கு புரிஞ்சுது. நம்பி தானங்க ஆட்சியை கொடுத்தாங்க. நான் கேட்க ஜெயக்குமார் அவர்களே, சி.வி. சண்முகன் ஒருத்தர் இருக்கா, டாஸ்மார்க் மந்திரியா போட்டிருக்க வேண்டியவரை போய் கல்வித்துறை மந்திரியா போட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்டெடியா இருக்காரு. ராத்திரி 12 மணிக்கு நாங்க கார்டன்ல இருக்கோம். வந்தாரு சி.வி. சண்முகம். நாங்க கூட சின்னம்மா தான் கூப்பிட்டு இருந்தோம். அவர் தான் சொன்னார், சின்னம்மா இல்லை அம்மா, சின்னம்மா இல்லை அம்மான்னு 12 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகுது டிவியில. அப்பெல்லாம் அம்மாவுடைய மரணத்துல மர்மம் இல்லையா? ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரா இருக்க வரைக்கும் அம்மாவுடைய மரணத்துல மர்மம் இல்லையா? எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் கேட்கிறார் பன்னீர்செல்வத்தை, முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்க பன்னீர்செல்வத்தை, அம்மாவுடைய மரணத்துல மர்மம் போது சட்டமன்றத்துல பதிவா இருக்கு. பன்னீர்செல்வம் சொன்னார், எந்த மர்மமும் கிடையாது, அம்மாவுக்கு சிறப்பான சிகிச்சை தரப்பட்டது. சொன்னது இதே பன்னீர்செல்வம். அதுதான் வடிவேல் சொன்னார். அது வேற வாயி. அதான் பதவி போனவொன்னே சந்தேகம் வந்துருச்சா? நான் கேட்கிறேன், இது ஜெயக்குமாரை கேட்கிறேன். சொல்றாரு இன்னைக்கு ஒரு பேட்டியில. அவர் சொன்னாரு, யார் வேண்டுமானா அதிமுக வரலாம், சின்னம்மாவையும் நம்முடைய துணை பொதுச்செயலாளர் தவிர. மிஸ்டர் ஜெயக்குமார், நாங்க சோத்துல மட்டும் உப்பு போட்டு சாப்பிடல, நாங்க வளர்க்கிற பேஸ்ட்லயும் உப்பு இருக்கு. போயும் போயும் பணத்துக்காக துரோகம் பண்ற நன்றி கெட்ட கும்பலோட இங்க இருக்கிற ஒருத்தர் கூட வரமாட்டோம். உண்மையான அதிமுக ரத்தம் எங்கள் உடம்பில் ஓடும் வரை உங்கள் பக்கம் வரமாட்டோம். துரோகம் ஜெயிக்காது. தர்மம் தோத்ததான வரலாறு கிடையாது, துரோகம் ஜெயிச்சதான வரலாறு கிடையாது. மகாபாரத கதை தான். மகாபாரத யுத்தத்தில் பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் தான் இருந்தாங்க, கௌரவர்கள் 100 பேர் இருந்தாங்க. முடிவு என்னது? துரியோதனனை கொண்ட 100 பேர் கொண்ட படை ஜெயிக்கவில்லை. தர்மத்தின் தலைவன் தர்மரை கொண்ட 5 பேர் கொண்ட அணிதான் வெற்றி பெற்றது. அதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இன்னைக்கு ஆட்சியை நாங்க கொடுத்திருக்கோம். மத்திய அரசு தயவுல ஓட்டிட்டு இருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்னார் 3 மாசத்துக்கு முன்னாடி மேட்டூர் அணையில மீட்டிங் பேசும்போது, சி.வி. சண்முகம் தான், நாளைக்கு அந்த சிடியை போட்டு பார்க்க சொல்லுங்க. எடப்பாடி சொல்றாரு, அம்மா ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து திமுக காவேரி பிரச்சனை பேசுறீங்களே, எங்களுக்கு அக்கறை இல்லைன்னு. அம்மா ஆஸ்பத்திரியில சொன்னது சி.ஆர். சரஸ்வதி அல்ல, இன்றைக்கு முதலமைச்சர் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி மேட்டூர் பொதுக்கூட்டத்தில் சொன்ன வார்த்தை, முடிந்தால் சி.வி. சண்முகம் பாரு, இல்லைன்னா நாங்க எடுத்து அனுப்புறோம். பேசினது முதலமைச்சர். அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்ந்த 3வது நாளே உடல்நிலை பத்தி கூட கவலைப்படாமல் காவேரி ஆணைய மீட்டிங் அம்மா நடத்தினாங்க. அரசு அதிகாரிகள் கலந்துக்கிட்டாங்க. பொதுப்பணித்துறை அமைச்சரா நானும் அதில் கலந்து கொண்டேன் என்று பேசியவர் இன்னைக்கு நீ உட்கார்ந்து இருக்கிற அரசு, அந்த அரசினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இத்தனை பேர் அம்மாவுடைய மரணத்தை பத்தி கேவலப்படுத்துறீங்களே, எத்தனை காலத்துக்கு ஓட்ட போறீங்க? 2 வருஷமா உள்ளாட்சி தேர்தல் நடத்துற வக்கு இல்ல, எந்த தேர்தல் எடுத்துக்க தயாரா இல்ல. பிஜேபி உங்களை பாதுகாக்க தயாரா இருக்கு. ஒன்னும் இல்ல, பிஜேபியை பத்தி ஒரே ஒரு விஷயம், பெட்ரோல் விலை அந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பெட்ரோல் டீசல் விலை கடகடன்னு இறங்குச்சு. இப்போ 3 நாளா பாக்குறேன் பெட்ரோல் டீசல் விலை ஏறுது. இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டு இறங்கும். 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னாருல பாரத பிரதமர் மோடி. நான் டெய்லி என் பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறேன், பிஜேபி 2014 அவங்களுடைய தேர்தல் அட்டவணையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்கும் 15 லட்சம் ரூபாய் போடுறோம்னா 15,000 ரூபாய் கூட வரல. அடுத்து மோடி என்ன சொன்னார் தெரியுமா? பணப்புழக்கம் செல்லாதுன்னு சொன்னதுனால தட்டுவாடாய் போச்சு, இருக்கிற பணத்தை எல்லாம் விஜய மல்லையாலேருந்து நீரவ் மோடியிலேருந்து வெளிநாட்டுக்கு தூக்கின்னு போயிட்டாங்க, மீதி இருக்கிறத ரிலையன்ஸுக்கு கொடுத்துட்டோம், ஆகவே அடுத்து மறுபடியும் எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் 30 லட்சம் ரூபா கொடுப்போம்னு அல்வா கொடுக்க பார்ப்பாங்க.
அந்த கவர்மெண்ட் தான்ப்பா இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றுற. ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன், எனக்கு பிறகு நம்முடைய எம்எல்ஏ பேசணும். எங்கள் சின்னம்மாவை பற்றி மனசாட்சி இல்லாமல் சொன்னீங்கல்ல, லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பீலே தெளிவாக சொல்லியிருக்கார். அம்மாவுக்கு அருமையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. நான் வந்து 2-3 முறை பார்த்தேன், அவங்க நல்லா ஆயிட்டாங்க, வெளிநாட்டுக்கு போக வேணாம் என்று சொன்னது புரட்சி தலைவி அம்மா என்பது ரிச்சர்ட் பீலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் கிடையாது, அவர் அரசியல்வாதி கிடையாது, லண்டன்ல தான் அந்த டாக்டர். அதே நேரத்தில் இன்னொன்று பார்த்தீங்களா, அரசு நின்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். எங்கள் சின்னம்மா மேல நீங்க எங்கள் அம்மாவை பார்க்க விடல, அம்மாவுடைய மரணத்துல மர்மோன சின்னம்மா மேல பழிய சொன்னீங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? எல்லா மந்திரிங்க மேலேயும் குட்கால இருந்து ஊழல் குற்றச்சாட்டுனா எல்லாவற்றையும் மேல முதலமைச்சர் மேல கொலை கொள்ளை வழக்கு. குற்றவாளி சயன் சொல்றார், நாங்க சொல்லல. அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்லல, மாவட்ட செயலாளர் சொல்லல, என் அருமை சகோதரர் கென்னடி சொல்லல, சிஆர் சரஸ்வதி சொல்லல. குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி சொல்கிறார், எங்களை திருடச் சொன்னது எடப்பாடி பழனிசாமி, கனகராஜ் மரணத்திற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி என்பதை குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்கிறார். எங்கள் சின்னம்மா மேல் வீண் பழியை நீங்க போட்டீங்க, ஆண்டவன் அந்த தண்டனையை உங்களுக்கு இப்பவே கொடுத்தாச்சு. இது சாதாரண விளையாட்டு விஷயம் இல்ல. ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கீங்க நீங்க. இந்த நேரத்துக்கு ஆக்சுவலா நீங்க இந்த விசாரணையை முடுக்கி விடணும். சிபிஐ வைங்க, உயர்நீதிமன்ற நீதிபதியை வைங்க. என்ன விளையாட்டு சமாச்சாரமா? 5 உயிர் போயிருக்கு, அதை கண்டுபிடிக்க வேண்டாமா? முதலமைச்சருக்கு அந்த கடமை இல்லையா? எல்லாத்தையும் காதல வாங்கிட்டு எதுக்கும் இல்லாம ஜெயக்குமார் தான் விகடகவியா ஒன்னா அவரை மைக்கிட்டு அனுப்பிச்சிருவாங்க. தம்பி பாப்பா பத்தி மட்டும் பேச மாட்டேங்கிறார், பாக்கி எல்லாத்தையும் பேசுறேங்கிறார். பல முறை கேட்டாலும் அதுக்கு மட்டும் பதில் இல்லை. ஆகவே இவர்களுடைய ஆட்டம் எல்லாம் விரல் விட்டு என்ன. நாங்கள் வந்து கோர்ட்டை நம்பணும், உண்மையிலே இந்த எம்எல்ஏ வழக்கில் நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கும் நம்பணும், பரவாயில்ல. ஆனால் மக்கள் மன்றத்தில் நிச்சயமாக அந்த நீதி எங்களுக்கு கிடைக்கும். அது 21 தொகுதி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாலும் சரி, பார்லிமெண்ட் எலெக்ஷன் எதுவாக இருந்தாலும் சரி, நிச்சயமா குக்கர் சின்னமே எங்களுக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா விளையாட்டில் ஆர்கே நகர்ல தனியா நின்னாங்க நம்முடைய துணை போச்சு. நமக்கு என்ன கூட்டணியா? நீங்க தான் கூட்டணி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் எடுத்தோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் எடுத்தோம். ஆளுங்கட்சிக்கு மத்திய அரசு ரெட்டையிலே கொடுத்தாங்க, கட்சியை கொடுத்தாங்க. ஆளுங்கட்சி வந்து போய் வீடு வீட 6000 ரூபாய் தயவு செஞ்சு கொடுத்தா வாங்கிக்கங்க. நான் ரேஷனுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இவங்க அப்பா விட்டு காசியா கொடுத்தாங்க, கொள்ளையடிச்சு வச்சிருக்க காசியா கொடுத்தாங்க. உங்க வரி பணங்க. நீங்க அரசாங்கத்துக்கு வரி கட்டுறீங்க, நீங்க கட்டுற வரியில தான் அரசாங்கம் நடக்குது. அதைத்தான் அம்மா சொன்னாங்க, இலவசம் சொல்லாதீங்க. நான் மிக்சி கொடுக்கறேன், கிரைண்டர் கொடுக்கறேன், தங்கத்தாலி கொடுக்கறேன்னா மக்கள் என் அரசாங்கத்துக்கு வரி கட்டுறாங்க. அந்த மக்களுக்கு நான் திருப்பி ஏதாவது செய்யணும், அதை நான் இலவசம் சொல்ல மாட்டேன், விலை இல்லாமல் தர்றேன்னு அம்மா சொன்ன காரணம் உங்கள் வரி பணம் அது உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கு, அவ்வளவுதான். நீங்க யாரும் சொந்த காசை கொடுக்கல. ஆகவே தேர்தல் கொண்டாலும் கொடுக்கட்டும், அது உங்க காசு தான். ஆனால் நிச்சயமா எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. தாமரை மலரப் போவதில்லை, இரட்டை இலை துளிர்க்க போவதில்லை, சூரியன் உதிக்க போவதில்லை. குக்கரின் விசில் சத்தம் தான் இனி தமிழ்நாடு பூராவும் ஒழிப்பதல்ல. நாளைக்கு டெல்லியை தீர்மானிக்கிற இடத்திலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் இருக்கும். உங்கள் ஆதரவு எப்பவுமே எங்களுக்கு உண்டுங்கிறதுக்கு இதை விட சாட்சி வேண்டாம். இவ்வளவு ஆர்வமா வந்திருக்க நீங்கள் இருக்கும்போது, இப்படி இருக்கும்போது எங்களுக்கு என்னங்க கூட்டணியே தேவையில்லை, அம்மா மாதிரி மக்கள் கூட்டணியோட சந்திச்சிருவோம் தேர்தல் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்த கழக முன்னோடிகளுக்கும், எனக்கு பின்னால் அருமையான சொற்பொழிவு ஆற்ற உள்ள என் அருமை தம்பி நம்முடைய எம்எல்ஏ கென்னடி அவர்களுக்கும், இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து கழக தோழர்களுக்கும் முன்னோடிகளுக்கும், என் மரியாதைக்குரிய மகளிரணி சகோதரிகளுக்கும், காவல்துறையினருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து, நாளை நமதே, நாளைய தமிழகம் நமதே, விரைவில் இரட்டை இலையும் நமதே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.